எளிமையை விரும்பக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நாம எப்படி இருக்கிறோம் என்று நம்முடைய உள்ளங்களை தொட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த ஊரினுடைய மூலையில் ஒரு கூடாரத்தை அமைத்து தரட்டுமா? எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு. ஒரே நெருக்கடியான பகுதியில் வாழ்ந்தா சரியா வரல, நல்ல காத்தோட்டமான ஒரு இடத்தில் நிழல் தரும் கூடாரத்தை தனியாக அமைத்து தரட்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், என்னுடைய ஆடையை மற்றவர்கள் இழுத்து பிடித்தவர்களாக, என்னுடைய பின்னங்காலை மிதித்தவர்களாக, மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழவே விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதை தவிர்த்துக் கொண்டார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாம் பெற வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், அவருடைய வீட்டில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாயினுடைய அச்சு அவருடைய முதுகில் எல்லாம் படிந்து இருக்கிறது. ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஒரு போர்வை மட்டும் அதுல விரிச்சு தரட்டுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒன்னும் பெருசாலாம் கேட்டாங்க, ஒரு போர்வை விரிச்சு தரட்டுமான்னு கேட்கிறாங்க அந்த பாய் மேல. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதற்கு இதெல்லாம்? இந்த உலகத்துல நம்ம ஒரு பயணியை போல இருக்கிறோம். ஒரு மரத்தினுடைய நிழலின் கீழ் ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய பயணி தங்கி எவ்வாறு இளைப்பாறுவாரோ அவ்வாறுதான் இந்த உலக வாழ்க்கை. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டாம்னு சொல்லி அதை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொள்ள விட்டுட்டாங்க.